அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அனலாகி அப்படின்ற டைப்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாரோ அப்படின்றது சாரோ இஸ் டு டெத், அதுக்கப்புறம் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாரோவுக்கும் டெத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதே மாதிரி ஹாப்பினஸ்க்கும் எதுக்கும் ஒரு ரிலேஷன் வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன லாஜிக் ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மரணம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் துக்கமாகும். ஸோ அதே மாதிரி மகிழ்ச்சி எதனால கிடைக்கும்? ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சி உண்டாகும். ஸோ அப்ப பிறப்பு, பெர்த், மகிழ்ச்சி. ஸோ அப்ப அந்த இடத்துல பிறப்பு அப்படின்றதுதான் சரியான விடையாக இருக்கும். ரைட்டா? ரைட். இஸ் டு இஸ் ஈக்குவல் டு. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 2. Sangeeta remembers that her father's birthday was certainly after 8th but before 13th of the December. அதாவது சங்கீதான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுடைய அப்பாவுடைய பர்த்டே எப்ப அப்படின்னா டிசம்பர் 8ஆம் தேதிக்கு அப்புறம் 13ஆம் தேதிக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 8ஆம் தேதிக்கு பின்னாடி அப்படின்னா 9, 10, 11, 12க்குள்ள இருந்திருக்கும். அதாவது 13க்கு முன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருக்கும் என கூறினாள். அவளது தங்கை நட்டாஷா தன் தந்தை பிறந்த நாள் டிசம்பர் 9ற்கு பின், ஸோ 9க்கு அப்புறம் டிசம்பர் 14ற்கு முன் இருக்கும் என உறுதியாக கூறினாள். அப்பனா 9க்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது 10, 11, 12, 13 அப்படின்ற தேதிகள்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனில் இவர்களது தந்தை பிறந்த தேதி எது அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நமக்கு 2 பேரோட டேட்டாவையும் வச்சு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 தேதி காமனா நிக்குது. அப்பனா எக்ஸாக்டான அவங்களோட ஃபாதரோட பர்த்டேயை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ இதுக்கு டேட்டா இன்எடுக்குவேட் அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா? இது அவங்க நார்மலா எப்படி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கிறோமே, சங்கீதா என்பவள் அவளுடைய தந்தை பிறந்த நாளை 9ஆம் தேதிக்கு 8ஆம் தேதிக்கு அடுத்தும் 11ஆம் தேதிக்கு முன்னாடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 8ஆம் தேதிக்கு அடுத்து 11ஆம் தேதிக்கு முன்னாடி அப்படின்னா 9, 10ன்னு இருந்திருக்கும். அதே தான் அவங்க தங்கச்சி நடாஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9ஆம் தேதிக்கு அப்புறமும் 10ஆம் தேதிக்கு முன்னாடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு 2 பேரும் காமனா சொன்னது இந்த 10ஆம் தேதியை. ஸோ அதனால நம்ம 10ஆம் தேதி அப்படின்னு எடுத்துருந்துருக்கலாம். ஆனா நமக்கு 2 பேரோட டேட்டாவே அனலைஸ் பண்ணும்போது 3 தேதி ஒரே மாதிரி நிக்குது. அதனால டேட்டா இன்எடுக்குவேட் அப்படின்றது தான் சரியான விடையாக கொடுக்கணும். ஸோ அப்போ நமக்கு டேட்டா பத்தலை. அடுத்த கேள்வி பாருங்க. சூஸ் அவுட் தி ஆட் ஒன், மாறுபட்ட ஒன்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல 4 ஆப்ஷன் இருக்கு. அந்த 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் ஒரு மாதிரியும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ரைடு, அட்டாக், அசால்ட், டிஃபென்ஸ். இத ரைடு, அட்டாக்கு, அசால்ட், ஸோ இது எல்லாமே ஒரு சினானிம். அதோட ஆப்போசிட் மீனிங் தான் டிஃபென்ஸ். ஸோ இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் பாதுகாப்பு, டிஃபென்ஸ். ஸோ அப்போ 3 வார்த்தைகளையும் ஒரே மாதிரி இருக்கு, அதோட எதிர்ச்சொல்லு தான் பாதுகாப்பு. அப்போ 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்ட வினாவில் தனித்து காணப்படும் ஜோடி அல்லது தொகுதியை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாக்குறோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1975 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க 1579 அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது சின்ன எண்ல இருந்து பெரிய எண்ணுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய எண்களையே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஆப்ஷன்ல பாருங்க 3152 கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை டிக்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணுக்கு போயிருக்காங்க. இங்க பாருங்க 4283, ஸோ பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணுக்கு போயிருக்காங்க, டிக்ரீசிங் ஆர்டர். இது எல்லாமே டிக்ரீசிங், இது டிக்ரீசிங், இது அசெண்டிங். ஸோ அசெண்டிங் அல்லது இது டிசெண்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ 7319 இதையுமே என்ன பண்ணிருக்காங்க, டிசெண்டிங் ஆர்டர்ல தான் எழுதியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு 3 ஆப்ஷன் டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. ஸோ அப்போ டிஃப்ரெண்டான இருக்கிறது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 1975 1579 தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட சங்கேத முறையில் ரோபஸ்ட் என்பதை
QNATRS என்ற குறியீட்டால் குறிப்பிடப்பட்டால் ZXZMP என்பது எதன் குறியீடு? இந்த கேள்வியில நல்லா தெளிவா பார்க்கணும். எதன் குறியீடு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்போ இது குறியீடு கொடுத்துட்டாங்க, அப்போ நமக்கு கோடு கொடுத்துட்டாங்க, வேர்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இது நமக்கான வேர்டு, இது நமக்கான கோடு. சோ அப்போ இதுல இருந்து இதுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம இதுல இருந்து இந்த வார்த்தையை கண்டுபிடிக்கலாம். அப்பனா நம்ம அப்படியே ஆப்போசிட்ல மாத்திக்கலாம். QNATRS தான் இந்த ரோபஸ்ட் கோடு. QNATRS அதுக்கப்புறம் T. சோ இது கோடு. அப்பனா ZXCMP அதுக்கான வேர்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வேர்டு, இது கோடு. சரியா? இப்போ ZXZMPக்கு கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா +1, Qல இருந்து R +1, Nல இருந்து O +1, Aல இருந்து B +1, Tல இருந்து U +1, Rல இருந்து S +1, Sல இருந்து T +1. அப்ப எல்லாமே +1 பண்ணிருக்காங்க. அப்ப Zல இருந்து +1 A, Xல இருந்து +1 Y, Cல இருந்து +1 D, Mல இருந்து +1 N, Pல இருந்து Q. அப்போ AXDNQ அப்படின்றதுதான் சரியான விடை. அதாவது AYDNQ செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். மினரல் இஸ் ரிட்டன் as QRSTUVW. அதுக்கப்புறம் சவுண்ட் இஸ் ரிட்டன் as ABCST. then how will reader be written in that same code அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மினரல்லையும் மினரல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, இங்க சவுண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ அதுல என்னங்கிறது காமனா இருக்குன்னு பாருங்களேன். எண்ணு இங்கேயும் எண்ணு காமனா இருக்கு. எண்ணுக்கு நேரம் இருக்கக்கூடிய கோடு என்னன்னு பார்த்தோம்னா எஸ். அதே மாதிரி இந்த எண்ணுக்கு நேரம் இருக்கக்கூடிய கோடு எஸ் தான். அப்போ எண்ணுக்கான கோடு எஸ். மற்றது எல்லாமே அதோட டைரக்ட் கோடிங்ல தான் கொடுத்துருக்காங்க. அந்தந்த லெட்டருக்கு அதே மாதிரி கோட கொடுத்து முடிச்சுட்டாங்க. அப்ப ரீடர் அப்படின்ற வார்த்தைக்குள்ள எழுத்துக்கள் எல்லாமே இந்த மினரலுக்குள்ளயும் சவுண்டுக்குள்ளயும் இருக்கான்னு பாருங்க, இருக்கு. அப்ப நான் ரீடருக்கான கோடு இதுக்குள்ளதான் இருக்கு. இப்ப ரீடருக்கான கோடை கண்டுபிடிச்சிடலாமா? ஆருக்கான கோடு என்ன? ஆருக்கு U, ஈக்கான கோடு T, ஏக்கான கோடு V. சோ டிக்கான கோடு இங்க டி தான் கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஈக்கான கோடு நம்ம ஆல்ரெடி தெரியும் T. ஆரோட கோடு என்ன? ஆரோட கோடு U. சோ அப்போ UTVDTU அப்படின்றதுதான் நமக்கான ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. UTVDTU அப்படின்றதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். Anil introduced Rohit as the son of the only brother of his father's wife அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அனில் வந்து ரோஹித்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு as the son of the, யார சொல்றாரு அப்படின்னா, யார் இதுல பேசுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனில் தான் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா ரோஹித்தை தன் தந்தையின் அப்படின்றத யாரு? அனில். சோ அனிலோட ஃபாதரோட ஃபாதரோட ஒய்ஃபோட, அப்ப ஃபாதரோட ஒய்ஃப்னா அனிலோட அம்மா தான், அவங்களோட பிரதரோட சன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு. யார? ரோஹித். சோ அப்போ என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா how is ரோஹித் ரிலேட்டட் டு அனில்? அனிலுக்கு ரோஹித் என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களோட மாமா மகன். சோ அங்கிள்ஸ் சன்ங்கிறத என்ன சொல்லலாம்? நம்ம கசின் அப்படின்றதான் சொல்லுவோம். மாமா மகன், கசின் அப்படின்றதான் சரியான விடை. ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். Read the following information carefully and answer the question given below. ஸோ 8ல இருந்து 11வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சர்க்கிள் பசில். ஸோ சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ மொத்தம் ABCDEF and G are sitting around a circle and are facing the center. அப்பனா ABCDEFGன்னு ஒரு 7 பேரு ஒரு சர்க்குலருக்குள்ள உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாரும் உள்ள பார்த்து உட்காந்துருக்காங்களாம். அதுல G is second to the left of C. ஒரு வட்டத்துக்குள்ள 7 பேர் இருக்காங்க. சரியா? இதுல
G is second to the left of C. C ஓட second left G. 1 2 அவரு G. Who is to the immediate left of F? F ஓட immediate left C ஆ. F ஓட உடனடி இடது அப்படின்றது C ஆ. அடுத்தது A is third to the left of E. E ஓட third left A வா. B is between D and E ஆ. D க்கும் E க்கும் நடுவுல B இருக்காராம். நான் இப்ப இந்த இடத்துல D யையும் E யையும் எங்க எடுக்க முடியும்? இங்க D இருக்கலாம், E இங்க இருக்கலாம். அப்படி இருந்தாருன்னா B எந்த இடத்துல வைக்கலாம். அப்படி வச்சேன் அப்படின்னா ஈனுடைய மூன்றாவது இடதுபுறத்துல ஏ வந்துருவாரு. அப்போ 1 2 3 ஏ இந்த இடத்துலதான் இருந்திருப்பாரு. அப்ப எல்லாருமே நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்ப கேள்விக்குள்ள போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஃபால்ஸ்? எது இதில் தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ இஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் இ. ஈயோட ஃபோர்த் ரைட்டு ஏவா. 1 2 3 4 ஈயோட ஃபோர்த் ரைட்டு ஏ தான். அது சரியானது. நமக்கு கேட்டிருக்கிறது தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இது சரியானது, அதனால ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியாது. அடுத்தது G is to the immediate right of D. D யோட immediate right G யா. D யோட immediate right G. கரெக்ட் தான். சோ அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்தது F is third to the right of D. D யோட third right F ஆ. D யோட third right C. F வராது. அப்பனா தவறானது இந்த ஆப்ஷன் தான். ஃபோர்த் ஆப்ஷனை பாருங்க. B is to the immediate left of D. D யோட immediate left B. அதுவும் சரியானது. ஸோ அது ஆன்சரா இருக்காது. அப்ப நான் தவறானது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா D மூன்றாவது வலது F. D மூன்றாவது வலது ஒரிஜினலா இருக்கிறது யாரு அப்படின்னா C தான். ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. C is fourth to the left of B. B யோட fourth left C யா அப்படின்னு கேக்குறாங்க. B யோட fourth left 1 2 3 third left தான் C. அப்பனா இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. அடுத்தது A is to the immediate right of G. G யோட immediate right A ஆன்னு கேக்குறாங்க. G யோட immediate right A தான். அப்ப சரியான விடை B தான். அடுத்த ரெண்டு ஆப்ஷனையும் செக் பண்ணி பார்த்துடலாம். D is second to the left of E. E யோட இரண்டாவது இடது C யா அப்படின்னு கேக்குறாங்க. D ஆன்னு கேக்குறாங்க. E யோட இரண்டாவது வலது தான் D தவிர இடது கிடையாது. அதுக்கடுத்து F is to the immediate left of B. B யோட immediate left யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா F கிடையாது. ஸோ அப்போ நமக்கு ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். Which of the following pairs has the first person sitting to the immediate left of the second person அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கேள்வி நிறைய பேருக்கு புரியாது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த 4 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பர்சன் இருக்காருல்ல, இவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய இ இருக்காருல்ல, இவர் தான் செகண்ட் பர்சன். அதே மாதிரி எல்லா ஆப்ஷன்லயும் இவர் ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட், இவர் ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட், இவர் ஃபர்ஸ்ட், இவர் செகண்ட். இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, following person has the first person sitting to the immediate left of the second person. அதாவது செகண்ட் பர்சனோட இமிடியேட் லெஃப்ட் B ஆ இருக்காங்களா? இந்த A ஓட ஏங்கிறவர் தான் செகண்ட் பர்சன், இவரோட இமிடியேட் லெஃப்ட் C யா, D யோட இமிடியேட் லெஃப்ட் G யா, அதே மாதிரி G யோட இமிடியேட் லெஃப்ட் D யான்னு கேக்குறாங்க. எது சரியான விடை அப்படின்றத பார்க்கலாம். E யோட இமிடியேட் லெஃப்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, E யோட இமிடியேட் லெஃப்ட் F. அப்பனா B கிடையாது. சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. A ஓட இமிடியேட் லெஃப்ட் யாரு? G. A ஓட இமிடியேட் லெஃப்ட் C ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இதுவும் வராது. D யோட இமிடியேட் லெஃப்ட் யாரு? D யோட இமிடியேட் லெஃப்ட் B. அப்புறம் எப்படி இவர் வருவாரு? சோ அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. அடுத்தது G யோட இமிடியேட் லெஃப்ட் D ன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் பர்சன் இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்சன். அப்பனா D யோட இமிடியேட் லெஃப்ட் யாரு? B. இங்க F ஓட இமிடியேட் லெஃப்ட் C. இங்க G யோட இமிடியேட் லெஃப்ட் யாரு? G யோட இமிடியேட் லெஃப்ட் D தான். அப்பனா சரியான விடை இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான். அதாவது செகண்ட் பர்சனோட இமிடியேட் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்கணும் அப்படின்னு தான் நமக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. இங்க செகண்ட் பர்சன் G, அவரோட இமிடியேட் லெஃப்ட் D தான். அப்போ சரியான விடை ஃபோர்த் ஆப்ஷன். அதுக்கு அடுத்த கேள்வி, which are the following has the middle person? இதுல இருக்கக்கூடிய மிடில் பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சிட்டிங் பிட்வீன் த ரிமைனிங் டூ. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப F-க்கும் E-க்கும் நடுவுல C இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. F-க்கும் E-க்கும் நடுவுல C இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்தது
ஈக்கும் பிக்கும் நடுவுல எஃப் இருக்காங்களான்னு கேக்குறாங்க. ஈக்கும் பிக்கும் நடுவுல எஃப் இருக்காரா? இல்ல. சோ அப்போ இந்த ஆப்ஷனும் நமக்கு வராது. அடுத்தது டிக்கும் ஈக்கும் நடுவுல பி இருக்காங்களா? டிக்கும் ஈக்கும் நடுவுல பி இருக்காங்களா? கரெக்ட், இருக்காங்க. சோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. அப்ப டிக்கும் ஈக்கும் நடுவுல பி இருக்காரு, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி, பின்வரும் தொடரை நிறைவு செய்யும் சரியான மாற்றீட்டை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நம்பர் சீரீஸ். ஸோ இந்த நம்பர் சீரீஸை பார்க்கும்போது எனக்கு பார்த்த உடனே ஒரு விஷயம் தோன்றது என்ன அப்படின்னா, ஆல்டர்னேட் நம்பர்ஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா 21ல இருந்து -2 பண்ணோம் அப்படின்னா 19, 19ல இருந்து -2 பண்ணோம்னா 17, அப்ப 17ல இருந்து -2 பண்ணோம் அப்படின்னா 15. ஸோ அப்போ 15 ஆன்சரா இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 55 - 10, 45 - 10 அப்படின்னா கரெக்ட் தான். நம்ம ஆல்டர்னேட்டா கண்டுபிடிச்சோம்னா 17ல இருந்து -2 பண்ணோம் அப்படின்னா 15 தான். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த கேள்வி, கீழே உள்ள பகடையின் 3 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பகடை மடிக்காத நிலையில் உள்ள படத்தை தேர்வு செய்யவும். ஸோ அப்போ இதுல நமக்கு டைஸ் கொடுத்துட்டாங்க. இத மடிச்சு இருக்கக்கூடிய டைஸ், இத மடிக்காம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒவ்வொரு நம்பரோட ஆப்போசிட் சைடு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அட்ஜசன்ட் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். ரெண்டாவது சிங்கிள் டிஜிட் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். மூணாவது டபுள் டிஜிட் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். இதுல ஏதாவது ஒரு இதுல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சரை ஈஸியா ஃபவுண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுலயும் சிங்கிள் டிஜிட் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தோடையும் நம்ம ஆப்போசிட்டா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 3 எடுத்துக்கிறேன். 3 இங்க 2 டைம் இருக்கு. ஸோ அப்போ 2 டைஸ்லயுமே இருக்கு. 3யோட பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஆப்போசிட்டா இருக்க மாட்டாங்க. அப்போ 1, 2 அதோட அட்ஜசன்ட், 5ம் 6ம் அதோட அட்ஜசன்ட். அப்போ 3யோட ஆப்போசிட் 4ஆ தான் இருக்கும். இதை வச்சு நான் என்னால 3யோட ஆப்போசிட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து 2வோட ஆப்போசிட் எது வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2வோட அட்ஜசன்ட் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா 6 இருக்காங்க, 4 இருக்காங்க, 1 இருக்காங்க, 3 இருக்காங்க. அப்ப 2வோட ஆப்போசிட் யாரா தான் இருந்திருப்பாங்க? 5ஆ தான் இருந்திருப்பாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய 2 எண்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா 6ம் 1. ஸோ அப்போ 6ஓட ஆப்போசிட் 1, 2ஓட ஆப்போசிட் 5, 3ஓட ஆப்போசிட் 4 அப்படின்னு நம்ம அட்ஜசன்ட் மெத்தட்லயே சால்வ் பண்ணிட்டோம். அப்பனா நமக்கு இங்க இருக்கக்கூடிய 4 டைஸ்லையும் நம்ம ஓப்பன் டைஸ்ல எப்படி ஆப்போசிட் பார்ப்போம்? 2க்கு ஆல்டர்னேட்டா இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் தான் அதோட ஆப்போசிட்டா இருக்கும். 2ஓட ஆப்போசிட் என்ன? 5. அது இருக்கான்னு பாருங்க, இல்ல. அப்பனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. 5ஓட ஆப்போசிட் 2, அது ஆல்டர்னேட் சைட்ல இருக்கணும், அது இல்ல. அப்ப ரெண்டாவது ஆப்ஷன் வராது. 6ஓட ஆப்போசிட் என்ன? 1. 4ஓட ஆப்போசிட் என்ன? 3. 2ஓட ஆப்போசிட் என்ன? 5. ஸோ ஆல்டர்னேட் சைட்ல இருக்கு. ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் நமக்கு கரெக்டா வருது. ஃபோர்த் ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். 6ஓட ஆப்போசிட் 1, 3ஓட ஆப்போசிட் 4 இருக்கணும், ஆனா இங்க 5 இருக்கு. ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வராது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டா இருக்கு. இப்போ இந்த கொஸ்டினை நான் அட்ஜசன்ட் மெத்தட்லயே சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். ஒருவேளை சிங்கிள் டிஜிட் மெத்தடா டபுள் டிஜிட் மெத்தட்ல என்னால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னா சிங்கிள் லைன்ல சால்வ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா சிங்கிள் டிஜிட் மெத்தட்ல. ஏன்னா இந்த டைஸ்லையும் காமனா இருக்கக்கூடிய எண் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2. ஏன்னா ஃபர்ஸ்ட் தடவை அந்த டைஸை உருட்டி போடும்போது நமக்கு விழுந்திருக்கிறது 2, 6, 4. அதே டைஸை தான் நான் என்ன பண்றேன், திரும்ப உருட்டி போடும்போது 2, 1, 3ன்னு விழுந்திருக்கு. அதே டைஸை தான் நான் திருப்பி போடும்போது 3, 5, 6ன்னு விழுந்திருக்கு. ஸோ அப்போ இதுல காமனா இருக்கக்கூடிய எண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2. இந்த 2 டைஸ்லையும் ஏதாவது 2 கம்பேர் பண்ணலாம். அப்போ 2வோட கிளாக் வைஸ் நம்பர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 6. அதுக்கு அடுத்த நம்பரு 4. அதே மாதிரி இங்க கிளாக் வைஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் 1, அது 6க்கு நேரம் எழுதிக்கணும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பரு 3. அப்ப நான் 4ஓட ஆப்போசிட் 3, 6ஓட ஆப்போசிட் 1, மீதி இருக்கக்கூடிய எண் 5 தான். அப்போ 2ஓட ஆப்போசிட் 5 அப்படின்னு என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ நம்ம சிங்கிள் டிஜிட் மெத்தட்லயே போனாலே ஈஸி தான். ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஏ வாக்ஸ் 10 மீட்டர்ஸ் இன் ஃப்ரண்ட். ஸோ அப்போ ஏங்கிற ஒருத்தர் ஃப்ரண்ட்ல நடக்கிறாரு அப்படின்னு சொல்றான். ஃப்ரண்ட்ங்கிறத நான் இந்த சைடு எடுக்கலாம், இந்த சைடு எடுக்கலாம், இந்த சைடு எடுக்கலாம், எந்த சைடு வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா அவன் எந்த இடத்துலயுமே டைரக்ஷனை பத்தி சொல்லவே இல்லை. அதாவது இவர் ஈஸ்ட்ல போறாரு, நார்த்ல போறாரு, சவுத்ல போறாரு,
வெஸ்ட்ல போறாரு அப்படின்ற எந்த விதத்திலையுமே அவன் மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்பன்னா நம்மளா எடுக்கிறது தான் திசையே. ரைட். அப்போ 10 மீட்டர்ஸ் இன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்றத நான் மேல எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறோம். அப்ப 10 மீட்டர் ஃப்ரண்ட்ல போறாரு. இதுதான் என்னோட ஃப்ரண்ட்னு வச்சுக்கிறேன். அப்போ இதுல எனக்கு ரைட்டு லெஃப்ட் அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் 10 மீட்டர்ஸ் டு த ரைட், மறுபடியும் ஒரு 10 மீட்டர் ரைட்ல போறாராம். அதுக்கு அடுத்து தென் எவ்ரி டைம் டேர்னிங் டு ஹிஸ் லெஃப்ட், ஒவ்வொரு தடவையும் லெஃப்ட்ல டேர்ன் பண்றாராம். எப்படின்னா he walks 5, 15 and 15 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 5 மீட்டர் போறாராம், அடுத்தது மறுபடி ஒரு 15 மீட்டர் போறாராம். அப்ப இது வரைக்கும் ஒரு 10, அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கிருவோம். அப்ப 15 மீட்டர். மறுபடியும் என்ன பண்றாரு, மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுக்கிறாரு. சோ இங்க இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா மறுபடியும் ஒரு 15 போறாராம். 15னா இது ஒரு 15 அப்படி 10ன்னு வச்சுக்கிருவோம், 5ன்னு வச்சுக்கிருவோம், இது ஒரு 10. அப்பனா இது எல்லாமே ஒரு நேர்கோட்டுல வந்துடும். ஓகேவா? ரைட். இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, how far is he now from his starting point? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அவரு இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த தூரத்தை தான் நமக்கு இப்ப கேட்டிருக்காங்க. இது என்ன தூரம் நமக்கு தான் தெரியும். இது 5 மீட்டர் அப்படின்னா இதுவும் எத்தனையா தான் இருந்திருக்கும், 5 மீட்டரா தான் இருந்திருக்கும். 5 மீட்டர்ஸ் அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். Identify the diagram that best represent the relationship among classes given below. So logical Venn diagramல இருந்து நமக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல fathers, doctors, men அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன Venn diagram வரும்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஃபாதர்ஸ் ஆர் மென் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா தந்தையா இருக்கிறவங்க எல்லாருமே யாரா தான் இருப்பாங்க, மென்னா தான் இருப்பாங்க, ஆண்களா தான் இருப்பாங்க. அப்போ ஃபாதர் அப்படின்றது ஒரு சின்ன வட்டமாகவும் அதுக்கு மேல மேல்னு எடுத்துக்கலாம், மேல் அல்லது மென் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஆண்களுக்குள்ளதான் ஃபாதர்ஸ் வருவாங்க. அதுக்கு அடுத்து டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. டாக்டர்ஸ்ல ஆணா இருக்கிறவங்க டாக்டரா இருப்பாங்க, பெண்ணா இருக்கிறவங்க டாக்டரா இருப்பாங்க. அதே மாதிரி சில டாக்டர்ஸ் ஃபாதரா கூட இருப்பாங்க. அதாவது மென்னா இருக்கக்கூடியவங்க ஃபாதர், அதாவது ஃபாதரா இருக்கக்கூடியவங்க மென்னு. இதுல டாக்டர்ஸ் அப்படின்றத நான் இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தோம் அப்படின்னா சம் டாக்டர்ஸ் ஆர் மென், சம் டாக்டர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ். ஃபாதரா இருக்கக்கூடிய மென்னு டாக்டரா இருப்பாங்கல்ல. சோ ஃபாதர்ஸ்னா யாரு, மென்னா தான் இருக்க போறாங்க. அப்ப இந்த பார்ட் டாக்டரா இருக்கலாம். இந்த பார்ட்லாம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேலா இருப்பாங்க. ஸோ அப்போ நமக்கான படம் 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 4th ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஒன். ஸோ இந்த இடத்துல இதுதான் ஃபாதர், இதுதான் மென்னு, இது டாக்டர். ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஆல்பா நியூமெரிக்கல் பசில்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். 16ல இருந்து 18 வரைக்கும். இஃப் த 12 கேரக்டர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் அட், ஸோ அப்போ அட்ல இருந்து ஒரு 12 கேரக்டரை ரிவர்ஸ் பண்ணணுமா, ஆர் ரிவர்ஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அட்டுங்கிறது எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்போ if the 12 characters starting from at, so இங்க இருந்தே ஒரு 12 கேரக்டர்ஸை நான் ரிவர்ஸ் பண்ணணுமா. அப்ப இதுல இருந்து 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரிக்ஸ் வரைக்கும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணுமா. ஸோ இப்போ நான் இதுல போய் நான் ரிவர்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டைம் வேஸ்ட். இருந்தாலும் கொஸ்டினை நான் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கிறேன் ஃபுல்லா. ரிவர்ஸ் பண்ணிடணுமா. வாட் வில் பி தி 13th கேரக்டர் டு த லெஃப்ட் ஆஃப் 7th கேரக்டர் ஃப்ரம் த ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 7வது கேரக்டர் இருக்குல்ல, வலதுபுறத்துல இருந்து 7வது கேரக்டருக்கு இடதுபுறத்துல 13வது கேரக்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஷார்ட்கட்ல இந்த இடத்துல 13th கேரக்டர் ஃப்ரம் த லெஃப்டா, லெஃப்ட் ரைட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லெஃப்ட் ரைட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரைட்டு லெஃப்ட்னு கொடுத்தாலும் அவங்கள ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரைட்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க 2 பேர்த்தையும் மைனஸ் பண்ணிக்கிறணும். அதே இது லெஃப்ட்னு கொடுத்தாலும் அவங்கள மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மெத்தடை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்ப எனக்கு இதை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவேன், 13ல இருந்து லெஃப்டா,
அதுக்கடுத்து 7th from the right அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல இந்த ஃப்ரம்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ஃப்ரம்ல இருந்தா நம்ம ஆரம்பிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அப்போ 13ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 20 from the right. அப்போ ரைட்ல இருந்து 20வது எலிமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நான் இந்த இடத்த இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு இந்த ஆன்சருக்கு யூஸ் ஆக போறதே கிடையாது. அப்ப நான் இன்டர்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டைம் தான் வேஸ்டே தவிர எனக்கு இதுக்குள்ள ஆன்சர் கிடையாது. அப்ப நான் 20க்குள்ள நான் கவுண்ட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20வது எலிமெண்ட் எது? எஸ் தான். ஸோ அப்போ எஸ் தான் நமக்கான ஆன்சர். இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு அது யூஸ் கிடையாது. ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி அதுக்கடுத்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்குள்ள டைம் ஆயிப்பு. ஸோ அப்போ டைம் வேஸ்ட். ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இஃப் த கிவன் சீக்வன்ஸ் இஸ் ரிவர்ஸ்ட். இப்போ இந்த சீக்வன்ஸையே ரிவர்ஸ் பண்ணணுமா? நம்ம என்ன பண்ணுவோம், உடனே எடுத்து தலைகீழா எழுத ஆரம்பிப்போம். அப்படிலாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டா எப்படி இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். What will be the 6th character to the left of 5th to the right of 10th? So இதுல எத்தனை ரைட் எத்தனை லெஃப்ட் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதுல from எங்க பக்கத்துல வச்சிருக்கானோ அவனை தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அப்ப நான் from ரைட்னு கொடுத்துருக்கான், அவன் தான் 10. ஸோ அதுக்கடுத்து 5 ரைட்னு கொடுத்துருக்காங்க, அந்த -5ன்னு எழுதுவோம். ஏன்னா 2 ரைட், அப்பனா மைனஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து 6th கேரக்டர் டு தி லெஃப்ட்னு கொடுத்துருக்கான், அவனை +6ல எடுத்துக்கிறோம். அப்ப 16ல 5 போச்சு அப்படின்னா 11. ஃப்ரம் எங்கன்னு பார்க்கணும், ஃப்ரம் ரைட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரைட்ல இருந்து 11வது நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க, இஃப் த கிவன் சீக்வன்ஸ் இஸ் ரிவர்ஸ்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ரிவர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்ப நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னு நம்மளே மைண்ட்ல வச்சுக்கிறோம். இப்போ ரைட்ல இருந்து பார்க்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எதுல இருந்து பார்க்கணும், ரிவர்ஸ் நம்ம பண்ணலையே. அப்போ ரைட்ல இருந்து பாக்குறத லெஃப்ட்ல இருந்து பார்த்தா போதும். அப்ப லெஃப்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப 11வது எலிமெண்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8. ஸோ 8 தான் நமக்கான ஆன்சர். 11th to the ரைட்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம தான் ரிவர்ஸ் பண்ணவே இல்லையே, அதனால லெஃப்ட்ல இருந்து 11வது கவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். Which of the following character is midway between the 7th character from the right and the 9th character from the right அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இதுல மிட்வேன்னு கொடுத்துட்டு 2 கேரக்டர் சொல்லியிருக்காங்க. 7th கேரக்டர் ஃப்ரம் த ரைட்டு, அதே மாதிரி 19th கேரக்டர் ஃப்ரம் த ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி 2 தடவை ரைட்டுன்னு கொடுத்துட்டு நமக்கு மிடில் எலிமெண்ட்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா என்ன ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா cannot be determined அப்படின்ற ஆப்ஷனை தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் நடுவுல தான் ஒரு எலிமெண்ட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு இதுல சொல்றாங்க. ரூல்ஸ் அதுதான். ஸோ அப்ப ரைட்டு லெஃப்ட்டுக்கு நடுவுலன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அதே இது லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு நடுவுலன்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஆன்சரை சொல்லலாம். ஆனா ரைட்டு லெஃப்ட்னு சொல்லியிருந்தாங்கன்னா மிட்வேல நம்ம கண்டுபிடிக்க முடியாது, மிடில் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நமக்கு cannot be determined அப்படின்ற ஆப்ஷனை தான் கொடுக்கணும். ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாம். First bunch of banana has 1/4 against many bananas as second bunch. அதாவது ஃபர்ஸ்ட் பஞ்ச், அதாவது 2 பஞ்ச் இருக்கு பனானாஸோட, 2 பஞ்ச், அதாவது ஒரு சீப்பு இன்னொரு சீப்பு, மொத்தம் 2 சீப்பு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சீப்ல விட 2வது சீப்ல கம்மியா இருக்கான் அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாங்க. அதாவது செகண்ட் சீப்பை விட ஃபர்ஸ்ட் சீப்ல அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னா 1/4 அதிகமா இருக்கு. If the second bunch has 3 bananas less than the first bunch, அதாவது எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3ங்கிறது கம்மியா இருக்கு, 3 கம்மியா இருக்கு. ரைட், then the number of bananas in the first bunch is, அப்போ ஃபர்ஸ்ட் பஞ்ச்ல எவ்வளவு பனானா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் இதுல என்ன தெரியும் அப்படின்னா, ஷார்ட்கட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த 1/4 தான் 3, அதாவது 1 தான்
3னா 4 எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது பஞ்சில் எத்தனை வாழைப்பழங்கள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 1 தான் 3னா 4 எவ்வளவு 12. இதுதான் ரெண்டாவது பஞ்சில் இருக்கக்கூடிய வாழைப்பழங்களின் எண்ணிக்கை. அப்ப முதல் பஞ்சில் எவ்வளவு இருந்திருக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5. அப்ப 1 தான் 3னா 5 எவ்வளவு 5 15. அப்ப ஃபர்ஸ்ட் பஞ்சில் நமக்கு 15 வாழைப்பழங்கள் இருந்திருக்கும். சரியா? ரைட். அப்போ 15 வாழைப்பழங்கள் அப்படின்றதுதான் சரியான விடை. இது ஷார்ட்கட். ஒரிஜினலா பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் பஞ்சுன்னு ஒன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் பஞ்சு ஒன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் பஞ்சை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் பஞ்ச் என்னவா இருந்திருக்கும்? 1/4 அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பனா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பை 4 அப்படின்னு வச்சுக்கலாமா? அந்த ஒண்ணு தானே இந்த செகண்ட் பஞ்சு. ஓகேவா? அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பை 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் 3. ஸோ அப்பனா இந்த இடத்த நான் இதை சிம்பிளிஃபை பண்றேன். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பை 4ங்கிறத நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 4x பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 4ன்னு எடுக்கலாமா? அப்போ 5x டிவைடட் பை 4ன்னு எடுக்கலாம். இந்த 5x டிவைடட் பை 4 பிளஸ் மைனஸ் எக்ஸ், பிளஸ் கிடையாது, மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? அப்பனா இத ரெண்டையும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4, இங்க 5x மைனஸ் 4xன்னு வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவல் டு 3. அப்போ x ஈக்குவல் டு 3 இன்டு 4. அப்போ x ஈக்குவல் டு 12. அப்போ செகண்ட் பஞ்சு நமக்கு தெரியுது x ஈக்குவல் டு 12. அப்போ இரண்டாவது சீப்பில் இருக்கக்கூடிய வாழைப்பழங்களின் எண்ணிக்கை 12. அப்ப முதல் சீப்பில் இருக்கக்கூடியது எவ்வளவா இருந்திருக்கும்? முதல் சீப்புக்கோட வேல்யூ என்ன? 5x டிவைடட் பை 4. அப்போ 5 இன்டு 12 டிவைடட் பை 4. ஸோ 4 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 3, 5 15. அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீப்ல இருக்கக்கூடிய வாழைப்பழங்களின் எண்ணிக்கை 15. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான். இது அரித்மெட்டிக் ரீசனிங்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதுவுமே அரித்மெட்டிக் ரீசனிங்ல இருந்து கொடுத்த கேள்விதான். ஒரு மாணவன் 48 வினாக்களுக்கு விடையளித்துள்ளார். ஸோ அப்போ மொத்தமா 48 வினா இருக்கு. அதுல சரியான விடைகளை காட்டிலும் தவறான விடைகள் 2 மடங்கு. அப்படின்னா ராங் ஆன்சர் தான் இதுல அதிகமா பண்ணியிருக்கான். கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து 1 ரேஷியோவும், ராங் ஆன்சர் வந்து 2 ரேஷியோலையும் இருக்கு. அப்போ 1 மடங்கு, இது 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இத ரேஷியோட கூடுதல் இந்த 3 தான் 48. அப்படின்னா நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? அவர் சரியாக விடையளித்துள்ள வினாக்கள் எத்தனை? சரியாக விடையளித்தது 1 தான். அப்போ 1 எவ்வளவு? 3 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 1 3 3, 6 3 18. அப்படின்னா 1 16 16 செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப கரெக்டா ஆன்சர் பண்ணது 16 கேள்வி. அப்ப தவறாக ஆன்சர் பண்ணது கேள்வி எத்தனை? 32. ஸோ அப்ப கரெக்ட் 16, ராங்கு 32. நமக்கு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா கரெக்டா இருக்கிறது. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பின்வருவனவற்றில் பேரத்துடன் எப்போதும் தொடர்புடையது எது அப்படின்னு கேக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது வந்து வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதுல என்ன நமக்கு நல்லா தெரிய வரணும் அப்படின்னா, which of the following is always with bargain? bargain ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா பேச்சு திறமை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேரு. பேச்சு திறமைலாம் கிடையாது. அந்த இடத்துல பார்கெயின் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சமரசமாகி அப்போ வேல்யூவா 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. சரியா? காசை கொடுத்து பொருளை வாங்கலாம், காசை கம்மியா கொடுத்து அந்த பொருளை வாங்குவாங்க, இல்ல காசை அதிகமாக்கி அவன் பொருளை விற்பான். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மெயினா எக்ஸ்சேஞ்ச் தான் நடக்கும். ஸோ அப்போ பரிமாற்றம் தான் சரியான விடை. ரைட். அடுத்த கேள்வி, சூஸ் அவுட் தி ஆட் ஒன். இதுல டிஃப்ரெண்டா இருக்கிறது எது அப்படின்னு கேக்குறாங்க. மாறுபட்ட ஒன்றை கண்டறிக. ஸோ இதுல வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. 3 ஆப்ஷன் ஒரு மாதிரியும், ஒரு ஆப்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். 7 × 3 + 5. 7ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 21. 21 + 5 26. அதே மாதிரி 8 × 3 + 5 பண்ணோம் அப்படின்னா 24 29ன்னு கிடைக்குது. அதே இது 10 × 3
பிளஸ் 5ன்னு வச்சுக்கிடுவோம் 35. ஸோ நமக்கான ஆன்சரும் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுலயும் அதே மாதிரி கிடைச்சிச்சு. இதுல மட்டும்தான் நமக்கு கிடைக்கல. அடுத்தது பார்க்கலாம். 13 × 3 39 பிளஸ் 5 நமக்கு 44. அப்போ இதுலயும் இதே கான்செப்ட் யூஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்பரை 3ஆல மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பரை 5 ஆட் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல 5 ஆட் பண்ணா 29 தான் கிடைக்குது. அப்ப டிஃபரெண்டா இருக்கிறது இந்த 8:30 தான். ஸோ கிளாசிபிகேஷன்ல கிளாசிஃபைடு 1 இந்த செகண்ட் ஆப்ஷன் தான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 4 எழுத்து தொகுப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 3 எழுத்து தொகுப்புகள் ஒரே வகையான ஒற்றுமை கொண்டுள்ளது, 1 மட்டும் வேறுபட்டுள்ளது. வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே 5 லெட்டர்ஸ் இருக்கு. அதுல 3 வவ்வலு, 2 கான்சனன்ட். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வவ்வலு, தேர்ட்ல வவ்வலு, ஃபிஃப்த்ல வவ்வலு. மீதி 2லயும் 4லயும் கான்சனன்ட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல வவ்வலு, தேர்ட்ல வவ்வலு, ஃபிஃப்த்ல வவ்வலு. 2, 4 கான்சனன்ட். சரியா? ரைட். அதே மாதிரி அபேக்ல நமக்கு ஃபர்ஸ்ட்ல வவ்வலு, தேர்ட்லயும் வவ்வலு, அதுக்கப்புறம் ஃபிஃப்த்லயும் வவ்வல் தான். இருந்தாலும் 2 வவ்வல் ஒரே வவ்வலா வந்திருக்கு. ஸோ இது ஒரு டிஃபரெண்டா இருக்கு. இருந்தாலும் ஃபோர்த் ஆப்ஷனையும் பார்த்துக்குருவோம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வவ்வலு, ஃபோர்த்ல வவ்வலு, நமக்கு ஃபிஃப்த்ல வவ்வலு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்போ நம்ம இந்த வவ்வலையும் பாக்குறோம், இந்த 3 ஆப்ஷனையும் பாக்குறோம். அப்போ வீடியோ அப்படின்றது நமக்கு டிஃப்ரெண்டா தெரியுற மாதிரி இருக்கு. ஆனா அதை அவன் மென்ஷன் பண்ணல. ஏன்னா இந்த பிளேஸை வச்சு அவன் சொல்லல. அப்ப எதை வச்சு சொல்லியிருக்கான் அப்படின்னா எத்தனை வவ்வல் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு தான் நமக்காக பாக்குறோம். அப்ப IEO, இங்க AIO, இங்க AIE. இங்க பார்த்தோம் அப்படின்னா 2 தடவை வவ்வல் ஒரே இடத்துல வந்திருக்கு, அதாவது ஏங்கிற வவ்வல். ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 24. The calendar of 2007 is similar to which of the following year? 2007ஆம் ஆண்டு நாட்காட்டியை போலவே எந்த ஆண்டு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதாவது இந்த மாதிரி இயர் கொடுத்துட்டு சேம் காலண்டர் ரிப்பீட் ஆகுறது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 4ஆல டிவைட் பண்ணணும். ஒரு நம்பரை 4ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்டை நம்ம டிவைட் பண்ணாலே போதும். அப்ப லாஸ்ட் 2 டிஜிட்டை நம்ம டிவைட் பண்ணிடுவோம். அப்ப டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு 2004ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்போ நான் இதை 4ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா ரிமைண்டர் எனக்கு 0. சரியா? 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம 28 வருஷத்தை ஆட் பண்ணணும். 28 இயர்ஸை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா இப்போ 2004 கூட 28 ஆட் பண்ணேன்னா அப்போ 2032 வந்து சேம் காலண்டரா இருக்கும். 2004ம் 2032ம் சேம் காலண்டரா இருக்கும். இதே இது ரிமைண்டர் 2005ன்னு வச்சுக்கிறோம், 2005ன்னு வச்சுக்கிறோம். இதை 4ஆல டிவைட் பண்ணனா ரிமைண்டர் 1. ஸோ இது ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா 6 வருஷத்தை ஆட் பண்ணணும். அதே இது ரிமைண்டர் வந்து 2ன்னு வந்துச்சு அப்படின்னா 11 வருஷத்தை ஆட் பண்ணணும். அதே இது ரிமைண்டர் 3ன்னு வந்துச்சுன்னா மறுபடியும் 11 வருஷத்தை ஆட் பண்ணணும். அப்ப 2007 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இது 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் எவ்வளவு? 3 தான். அப்ப எத்தனை வருஷத்தை ஆட் பண்ணணும்? 11 வருஷத்தை ஆட் பண்ணணும். அப்ப 2007 கூட 11 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2018 தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ 4ஓட ரிமைண்டர்லாம் யாரா இருக்கலாம் அப்படின்னா 0, 1, 2, 3 தான். ஸோ அதனால அப்ப நமக்கு 3 வந்திருக்கு. 3னா 11, 2னா 11, 1னா +6, 0னா 28 இயர்ஸை ஆட் பண்ணணும். ரைட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஆப்ஷன் டி என்கிற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் அமைக்க முடியும்? இது பெர்முடேஷன் காம்பினேஷன்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 எழுத்துக்கள் இருக்கு. அதனால 8 ஃபேக்டோரியல். அதே மாதிரி ஏதாவது ஒரு எழுத்து ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஈங்கிற லெட்டரு 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். அவ்வளவுதான், ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அப்போ 8 × 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1 divided by 3 factorial. 3 × 2 × 1
ஸோ இந்த 3 into 2 in 1 இங்கே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்க இருக்கக்கூடிய மீதி நம்பரை மல்டிப்ளை பண்ணா போதும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6720. செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. ஸோ இந்த இடத்துல விடுபட்ட எண் இருக்கு, அந்த எண் என்னன்னு பார்க்கணும். ரைட், இப்போ பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உள்ளக்கே எண்கள் கொடுத்துருக்காங்க, வெளியில ஆல்பபெட் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த ஆல்பபெட்டோட பிளேஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சியோட நம்பர் என்ன 3, கேவோட நம்பர் 11, ஜேயோட நம்பர் 10, ஆரோட நம்பர் 18. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க 14. சரியா? ஓகே, இந்த 14 டிவைடட் பை 2 அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7ன்னு கிடைக்கும். இது கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9. அதே மாதிரி 10ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 28. 28 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 14. ஸோ அது கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 16. அந்த நம்பர் தான் இங்க கொடுத்துருக்குறாங்க. ரைட், அப்போ அதே மாதிரி இதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், இந்த லாஜிக் யூஸ் ஆகுதான்னு. ஓஎஸ்ஆ, ஸோ ஓங்கிறது 15, எஸ்ங்கிறது 19, அப்பனா 34. 34 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 17. 17 + 2 19. ஸோ அப்போ 19 இங்க இருக்கு. டிஎக்ஸ், டியோட நம்பரு 20, எக்ஸோட நம்பரு 24. 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 44. 44 டிவைடட் பை 2 22. 22 பை 2 24. ஸோ அப்போ அந்த 24 தான் இங்க இருக்கு. அப்போ அதே மாதிரி தான் இதை 2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி 2 ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த 2 பிளேஸ் வேலையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணி 2 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஆன்சரை பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் நான் இந்த லெட்டரை கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஆப்ஷன் அப்பெல்லாம் பாருங்க 13 20, 11 19, 14 26, 21 14 இருக்கு. அப்ப ஏதாவது ஒன்ன கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட், அப்ப பிவி அதை செக் பண்ணலாம். பிங்கிறது 16, விங்கிறது 22. 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 38. 38 டிவைடட் பை 2 19. 19 + 2 நமக்கு 21. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய எண் 21. அப்போ 21ன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 4th ஆப்ஷன் தான். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஓடிடணும். ஃபுல்லா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க கூடாது, டைம் வேஸ்ட். ஸோ நான் கண்டுபிடிப்பேன், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. ஸோ அதனால ரெண்டாவதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கேஎம் என்ன பண்ணிருப்பாங்க? கேங்கிறது 11, எம்ங்கிறது 13, அப்படின்னா 24. 24 டிவைடட் பை 2 12. 12 + 2 14. அப்ப இந்த இடத்துல 14ங்கிற எண்ணு வந்திருக்கும். அப்ப 21 14ங்கிறது 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இது வந்து சிலாகிசத்துல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. Some stations are ports. Some stations are ports. All shops are store. எல்லா ஷாப்பும் ஸ்டோரா. ஸோ இதை இந்த இடத்துல கனெக்ட் பண்ண முடியாது, அதனால நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். நோ போர்ட் இஸ் அ ஸ்டோர். எந்த வித போர்ட்டும் ஸ்டோரு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டோர். இப்ப போலாமா? ஆல் ஷாப்ஸ் ஆர் ஸ்டோர். எல்லா ஷாப்பும் ஸ்டோரா. அப்போ போர்ட்டுக்கும் ஸ்டோருக்கும் சண்டை, அதே மாதிரி போர்ட்டுக்கும் ஷாப்புக்கும் சண்டை அப்படின்றது தான் நமக்கு அர்த்தம். ரைட், கன்க்ளூஷனை செக் பண்ணி பார்த்துடலாமா? சம் ஸ்டேஷன் ஷாப். கொஞ்சம் ஸ்டேஷன் ஷாப்புக்குள்ள இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டேஷன் இங்க இருக்கு, ஷாப் இங்க இருக்கு, சம்பந்தமே இல்லை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வராது. அடுத்த கன்க்ளூஷன் பார்க்குறோம். சம் ஸ்டேஷன்ஸ் ஆர் ஸ்டோர். கொஞ்சம் ஸ்டேஷன் ஸ்டோருக்குள்ள இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டேஷன் எங்க இருக்கு, ஸ்டோர் எங்க இருக்கு, இதுவும் நமக்கு வராது. அடுத்தது நோ ஷாப் இஸ் போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷாப்புக்கும் போர்ட்டுக்கும் சண்டையா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டோருக்கும் போர்ட்டுக்கும் சண்டை. அதே மாதிரி ஸ்டோருக்குள்ளதான் இந்த ஃபுல்லா இருக்கக்கூடிய ஷாப்புமே இருக்கு. அப்ப நான் ஷாப்புக்கும் போர்ட்டுக்கும் சண்டை, ஸ்டோருக்கும் போர்ட்டுக்கும் சண்டைங்கிறது நமக்கு வரும். ஸோ அப்போ தேர்டு கன்க்ளூஷன் இஸ் ஃபாலோஸ். அப்போ ஒன்லி தேர்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்குறாங்க. 3 மட்டும் சார்ந்தது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். The train for Lucknow leaves every 2.5 hours from New Delhi railway station. ஸோ அப்போ டெல்லியில இருந்து லக்னோவுக்கு ஒவ்வொரு 2.5 மணி நேரத்துக்கும் ட்ரெயின் கிளம்புதான். An announcement was made at the station that the train for Lucknow had left 40 minutes ago அப்படின்னு சொல்றாங்க. அதாவது
ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, 40 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு ட்ரெயின் டெல்லியில இருந்து லக்னோவுக்கு கிளம்புச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ட்ரெயின் வில் லீவ் அட் 18 hours, அதாவது 6 மணி சாயங்காலம் 6 மணிக்கு அடுத்த ட்ரெயின் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் வாட் டைம் வாஸ் த அனௌன்ஸ்மெண்ட் மேட்? அப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் அறிவிச்ச டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், என்ன அப்படின்னா 6 மணிக்கு தான் அடுத்த ட்ரெயின். அப்படின்னா இங்க நான் 18ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுல இருந்து 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ட்ரெயின் போயிருக்கு. இதுல இருந்து 2.5 மணி நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 18ல இருந்து 2.5 மணி நேரத்தை எடுத்துக்கிடுவோம். அப்படின்னா இதை வந்து 17:60ன்னு வச்சுக்கிடுவோம். இதுல இருந்து 2.5 மணி நேரத்தை நான் 2:30 அப்படின்னு குறைச்சிக்கலாம். ஸோ 17:60 சரி, 18 ஒன்று தானே. ஸோ இது மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா இது 30, இது 13, 15, 30. ஸோ அப்போ எப்ப முன்னாடி அந்த ட்ரெயின் போயிருக்கு அப்படின்னா 15:30, அதாவது 3:30க்கு முன்னாடி ட்ரெயின் போயிருக்கு. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தானே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதுதானே சொன்னாங்க, 40 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு ட்ரெயின் போனுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்பன்னா இதுல இருந்து 40 நிமிஷத்தை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். 40 நிமிஷம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 16. இதுல இருந்து 40 + 30னா 70 நிமிஷம். அதனால என்ன பண்ணிருக்கேன், 16 அப்படின்றத மாத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம். அப்படின்னா 4:10க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 4:10ங்கிறது ஆப்ஷன்ல இருக்கா? 4:10ங்கிறது நமக்கு ஆப்ஷன்ல இல்ல. ஸோ அப்போ 4th ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் ஏதும் இல்லை, நன் ஆஃப் திஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ 4:10ன்னு ஆப்ஷன்ல இல்ல. ஸோ அதனால 4 மணியை குறிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. 4:10 ஆப்ஷன்ல எக்ஸாக்டா இல்லை அப்படின்னா நன் ஆஃப் திஸ்க்கு போயிடணும். நன் ஆஃப் திஸ் இல்லைன்னா 4:10ன்ற ஆப்ஷனு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட படங்களில் ABC மற்றும் Dயில் எந்த படம் எக்ஸ் படத்தை நிறைவு செய்யும்? ஸோ இது வந்து கம்ப்ளீட் பேட்டர்ன் இன் இன்கம்ப்ளீட் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு வட்டம் இருந்திருக்கணும். ஸோ ஒரு கர்வ் இருந்திருக்கும், இந்த இடத்துல இப்படி இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்படி இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய படம் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. இந்த படம் நமக்கு கிடையாது. இந்த படம் நமக்கு கிடையாது. இந்த படம் நமக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். எப்படி உண்டாகும் அப்படின்னா, இதே மாதிரி ஷேப்ல இருக்கு, பட் ஆனா எங்க போய் முடிஞ்சிருக்கு, இங்க போய் முடிஞ்சிருக்கு. இதுவும் இங்க போய் முடிஞ்சிருக்கு. சரியா? அப்போ அந்த படம் வராது. ஸோ அப்போ இந்த படம் கரெக்டானது கிடையாது. அப்போ இந்த படம் ஏன் கரெக்ட்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த படத்தை நான் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா இந்த படம் இப்படி வந்துடும். எப்படி வந்துடும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ஓகேவா? ஸோ இதுல நமக்கு ரொட்டேஷன் நாட் அலவுடுன்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு இந்த கொஸ்டின்ல கொடுக்கல. ஸோ அதனால ரொட்டேஷனை அலோவ் பண்ணிக்கலாம். அப்போ ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் தான். மற்ற எந்த ஆப்ஷன்லயுமே இந்த ஆன்சர் வராது. ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷனை எடுத்து சூஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மல்டிபிளிகேஷன்னா பிளஸ் சிம்பிளை மாத்தணுமா, பிளஸ் சிம்பிளுக்கு பதிலா மைனஸ் மாத்தணுமா, டிவிஷனுக்கு பதிலா மல்டிபிளிகேஷனை சேஞ்ச் பண்ணணுமா, மைனஸ்க்கு பதிலா டிவிஷனை சேஞ்ச் பண்ணணுமா. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடியதை அப்படி சேஞ்ச் பண்ணிடலாமா. 700, அதுக்கு அடுத்து மைனஸ் இருக்கா, மைனஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை. ஸோ டிவைடட் பை 10. அதுக்கு அடுத்து டிவிஷன் சிம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மல்டிபிளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ மல்டிபிளிகேஷன் 1/2. மல்டிபிளிகேஷன் சிம்பிளுக்கு பிளஸ் போட சொல்லியிருக்காங்க, பிளஸ் 35. அதுக்கு அடுத்து பிளஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க, மைனஸ் 70. சரியா? ரைட். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 வச்சு இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து 2 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 35. ஓகேவா? அப்போ 35 பிளஸ் 35 மைனஸ் 70. ஸோ 35 ஆட் பண்ணோம் அப்படின்னா 70. 70 மைனஸ் 70 0.
நமக்கு கேட்டிருக்கிறது என்ன, பி 0 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. 0 ஆகணும்னா நமக்கு இந்த தேர்ட் ஆப்ஷனை எடுத்தா தான் நமக்கு 0 ஆகும். ரைட்டா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். இன்இக்வாலிட்டியில இருந்து ஒரு கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுல நம்ம ரொம்ப கவனமா பாக்குறது கன்க்ளூஷன் இஸ் கரெக்டா, ட்ரூவா அல்ல நாட் ட்ரூவா அப்படின்னு கேட்கிறானான்னு பாத்துக்கிறோம். ஸோ இதுல ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபாலோ ஆகுறது எதுன்னு பார்க்கணும். அப்போ இங்க கன்க்ளூஷனை டைரக்டா போயிட வேண்டியதுதான். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஈக்குவேஷனா தான் இருக்கு. அப்போ ஆரை விட எஃப் பெருசா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆரை விட எஃப் பெருசான்னு பார்த்தோம் அப்படின்னா ஆருக்கும் எஃப்க்கும் நடுவுல சிம்பிள் எல்லாமே டைரக்ஷன் மாறி மாறி இருக்கு. அப்ப கண்டிப்பா இது வராது. ஜெட்டை விட ஆர் பெருசா, அதாவது ஆர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜெட்டா அப்படின்னு கேக்குறாங்க. ஆர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜெட் அப்படி கிடையாது. இங்க பாருங்க, ஜெட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. இங்க ஜெட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கு. அப்போ அப்படியே மாறி இருக்கு. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் வராது. ஸோ அப்போ நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 இஸ் ட்ரூ. ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இரண்டும் தவறானது. ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இது டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அதில் டிக்ஷனரியில எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் லெட்டரை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலயுமே சேமா இருக்கு. அப்ப ரெண்டாவது லெட்டர் பார்ப்போம். ரெண்டாவது லெட்டரும் சேமா இருக்கு. மூணாவது லெட்டரை பார்ப்போம். அதுல ஐ இருக்கு, இ இருக்கு, ஏ இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் வருவா? ஏ தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அப்படின்னா ராத் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கடுத்து இ செகண்ட் வரும். அப்ப 5-4. 5-4ல எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இதுல போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. இப்ப நம்ம செக் பண்ண, நான் செக் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் சொல்லணும்ல. அப்போ ரிங்கிள் ரிக்கிள் ரித் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஐ. அப்ப அடுத்த லெட்டருக்கு போறேன். என் ஜி டி. யார் ஃபர்ஸ்ட் வருவா? ரிக்கிள் தான் வருவாங்க. அப்ப டி. அதுக்கடுத்து ஜிக்கு அடுத்து என்னு தான் வருவாங்க. அப்போ 1 3. ஸோ அப்போ 5-4-2-1-3ங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஆங்கில அகரவரிசையில் அதற்கு இடைப்பட்ட எழுத்துக்களின் எண்ணிக்கையை போல் பின்வரும் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையில் எத்தனை ஜோடிகள் உள்ளன? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹவு மெனி சச் பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் வேர்ட் அப்படின்னு கொடுத்திருந்தாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்வர்ட்னு கொடுத்துருக்காங்களா இல்ல ரிவர்ஸ்னு பேக்வர்ட்னு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இதுல எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஃபார்வர்ட்லயும் செக் பண்ணணும், ரிவர்ஸ்லயும் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டி இருக்கா, அதுக்கு அடுத்த லெட்டர்ல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். டி இ. டியும் இயும் ஒரு பேரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து இதோட விட்டுறணுமா? விடக்கூடாது. அடுத்ததுல இருந்து அப்படியே கவுண்ட் பண்ணணும். டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே. அதோட முடிச்சிட்டோம். அடுத்து இல இருந்து கவுண்ட் பண்ணணும். எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே இல்ல. சில இருந்து டி இ எஃப் ஜி ஹெச் இல்ல. ஓல இருந்து பி கியூ ஆர் எஸ் இல்ல. ஆர்ல இருந்து எஸ் டி. அப்ப ஆரும் டியும் ஒரு பேர். அதுக்கடுத்து ஏ பி சி இல்ல. டிஇ இல்ல. இல இருந்து எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் இல்ல. டில இருந்து யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் இல்ல. ஏல இருந்து பி சி டி இ. அப்போ ஏயும் இயும் ஒரு பேர். அதுக்கடுத்து ஆர்ல இருந்து எஸ் டி யூ வி இல்ல. ஓல இருந்து இதுக்கு அடுத்து இருக்கா? இல்ல. சில இருந்து டிஇ இல்ல. இஎஃப் இல்ல. அப்படின்னா 3 பேரு நமக்கு இருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. 3 ஜோடிகள் உள்ளது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்கான்றத பார்க்கலாம். பள்ளியில் ஒரு மாணவன் ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை என்றால் அது அவனுக்கும் அந்த பள்ளிக்கும் கெட்ட பெயரை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க கூற்றுல. சோ முடிவுகளை பார்க்கலாம். அப்படிப்பட்ட மாணவர்களை பள்ளியிலிருந்து நீக்க வேண்டும். ஸோ பள்ளியிலிருந்து நீக்கினா அந்த குழந்தையோட படிப்பு கெட்டு போயிடும். அவனை திருத்துறதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்க்கணுமே தவிர பள்ளியிலிருந்து அதுக்காக உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தெரியாம கூட தவறுகளை பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷனை நம்ம அப்படியே ஏத்துக்கிற முடியாது. அடுத்தது கடுமையான தண்டனை. அப்படி ஒழுங்காக நடந்து கொள்ளாத மாணவர்களை எல்லாரையும் ஸ்கூலை விட்டு நீக்கிறோமா? அப்படிலாம் கிடையாது. அவங்கள திருத்தணும். ஸோ கடுமையான தண்டனை மாணவனின் நடத்தையை மேம்படுத்தாது. ஸோ அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தோம்னா அவன் திருந்த மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடுமையான தண்டனை கொடுத்தவங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர
இப்படி வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ அப்போ ரெண்டாவது கன்க்ளூஷனும் நமக்கு ஃபாலோ ஆகாது. அப்போ முடிவு 1 மற்றும் 2 சார்ந்தது இல்லை. 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட தொடரின் கண்ணாடி படத்தை கண்டறியவும். இதுல மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜை பொறுத்தளவுல லெஃப்ட் ரைட்டு சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஐங்கிறது லாஸ்ட்ல வந்திருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல வர்ற ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, செகண்ட் ஆப்ஷன் வராது. அதுக்கு அடுத்து இந்த லாஸ்ட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட்ல வரப்போகுது. அப்ப எஸ் இப்படி மாறி இருக்கும். இப்படி மாறி இருக்கா? 2 ஆப்ஷன்லயும் அப்படிதான் இருக்கு. அதுக்கு அடுத்து நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஃபுல்லா செக் பண்றேன். NOITMR, அதுக்கடுத்து ஓ இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா எம்ங்கிறத டபிள்யூவா மாத்திருக்காங்க வாட்டர் இமேஜ்ல. அப்போ 4th ஆப்ஷன் வராது. அப்போ 3rd ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பாருங்க, வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த வாட்டர் இமேஜ் ஆஃப் த கிவன் காம்பினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வாட்டர் இமேஜை பொறுத்தவரை டாப்பும் பாட்டம் மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் ஆகுமே தவிர லெஃப்ட் ரைட்டு இன்டர்சேஞ்ச் ஆகாது. அப்ப யூ எப்படி இருந்திருக்கும்? இப்படி இருந்திருக்கும். அதுக்கடுத்து எஸ் நமக்கு என்ன மாதிரி மாறி இருக்கும்? இந்த மாதிரி மாறி இருக்கும். 9ங்கிறது இப்படி மாறி இருக்கும். இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன் வராது. அதுக்கடுத்து மீதி 3 ஆப்ஷனும் நமக்கு வரலாம். 1ங்கிறது அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. அடுத்தது இந்த ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா 1 அதே மாதிரிதான் இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு வராது. அடுத்தது இந்த அப்போ 4th ஆப்ஷன் மட்டும்தானே நமக்கு இருக்கு. ஸோ அதுதான் சரியான விடையாக இருக்கும். ஓகேவா? ஸோ 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். இங்க 4ம் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க. ரைட்டா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இது அட்ரஸ் மேட்சிங்ல இருந்து ஒரு கேள்வி. என்னன்னா மிஸ் சுதா லக்ஷ்மி, மிஸ் அப்படின்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்க மிஸ்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ கரெக்டான ஆப்ஷனை நம்ம மேட்ச் பண்ணணும். அடுத்தது பார்க்குறோம். இதுல சுதா லக்ஷ்மியா? இங்க சுதா லக்ஷ்மி. ஓகே, 17 அஸ்வத்த கட்டி ரோடு. அதுக்கப்புறம் விஸ்வசராஜபுரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க விஸ்வேஸ்வராபுரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க வாசன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனும் நமக்கு வராது. அதுக்கடுத்து இந்த 3வது ஆப்ஷன் பார்க்கலாம். சுதா லக்ஷ்மி மீ ஈ கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனும் வராது. இப்போ 3 ஆப்ஷனுமே நமக்கு அட்ரஸ் மேட்ச் ஆகல. அப்படின்னா 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். நன் ஆஃப் திஸ், இவற்றுள் எதுவும் இல்லை அப்படின்றதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது எம்படட் ஃபிகர்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த படம் எதுக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த படத்தை பார்த்த உடனே ஆன்சரை போட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த இடம் கிராஸ்ல இருக்கு, இது நேர ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது. இந்த ஆப்ஷனை பாருங்க, நமக்கு அவன் சொன்னது மாதிரியே இருக்கும். அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். 3rd வராது, 4th வராது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 39. இதுல எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா இதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்கு அப்படின்றது தெரியும். இதுல நமக்கு ஆல்ரெடி பார்த்திருப்போம். 1 2 3 4 ஒரு பெரிய முக்கோணம் அப்படின்னா 5ன்னு இருக்கும். அப்ப 5 முக்கோணங்கள் இருக்கு. அது போக இதுல எக்ஸ்ட்ரா யார் வந்திருக்கா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுல இருந்து எத்தனை முக்கோணங்கள் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட முக்கோணம் நமக்கு உருவாயிருக்கும். ஸோ அதோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படின்னா 18 முக்கோணங்கள் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இதை வேற ஷார்ட்கட் எல்லாம் பார்க்க முடியாது. A B C D E F G அதுக்கப்புறம் H I J இந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த முக்கோணத்தை நம்ம கவுண்ட் பண்ணலாம். எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா ABC ஏ வச்சு, அதுக்கடுத்து ADG ADG அப்படின்றது மாதிரி ஏ வச்சே ஒவ்வொன்றிலையும் பார்க்கணும். AHJ இந்த மாதிரி அப்படியே கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18 முக்கோணங்கள் இருக்கும். சரியா? இது கிளாஸ்ல நம்ம எடுத்திருப்போம். அடுத்த கேள்வி 40. பின்வரும் கேள்வியில் கொடுக்கப்பட்ட உருவத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். ஸோ இதுல எத்தனை சதுரம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8. அதுக்கப்புறம் நமக்கு இது ஃபுல்லா வச்சு பார்த்தோம் அப்படின்னா
9, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஒரு 11. ஸோ அப்போ இந்த இதை மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 11 ஸ்கொயர் இருக்கு. இது போக வேற யாரெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 12, 13, அதுக்கப்புறம் 14. ஓகேவா? அடுத்தது 15, 16, இதோட சேர்த்து 17. ஓகேவா? 17 ஆச்சா? அடுத்தது இந்த இதை நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வேற என்ன இருக்கு? நமக்கு இங்க இருக்கக்கூடிய பெரிய சதுரம் ஒண்ணு இருக்கு. அப்போ டோட்டலா 17. ஸோ 17க்கு அப்புறம் 18. அப்போ நமக்கு 18 ஸ்கொயரு இருக்கு. ஸோ 18 அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ல இல்ல. ஸோ 18 தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 41. தீபக் இஸ் பிரதர் ஆஃப் ரவி. ரவியோட பிரதரு தீபக்கா. ஸோ பிளட் ரிலேஷன்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ரவியோட பிரதரு தீபக். ரீனா இஸ் சிஸ்டர் ஆஃப் அத்துல். அத்துலை பற்றி இங்க எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதனால அடுத்த பாயிண்ட்க்கு போயிடலாம். ரவி இஸ் சன் ஆஃப் ரீனா. ரீனாவோட சன்னு ரவியா. ஸோ ரவியும் அப்போ தீபக்கும் பிரதர்ஸ். ரீனாவோட சன்னு ரவி. அதுக்கு எடுத்து பார்க்கலாம். ரீனா இஸ் சிஸ்டர் ஆஃப் அட்டுல். அட்டுலோட சிஸ்டர் தான் ரீனா. அப்போ அட்டுலோட சிஸ்டர் ரீனா. அப்போ ரீனா பெண் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஹவ் இஸ் தீபக் ரிலேட்டட் டு ரீனா. ரீனாவுக்கு தீபக் என்ன வேணும்னு கேட்குறாங்க. ரீனாவோட பையன் தான் தீபக். அப்போ சன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, மகன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ல ஆங்கிள் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இதை நான் ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ல நடத்திருப்பேன். இந்த கொஸ்டினை ஷார்ட்கட்லையும் சால்வ் பண்ணலாம் அல்லது நம்ம கன்வென்ஷனல் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் மெத்தட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐ ஆம் ஃபேசிங் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் டைரக்ஷன்ல நான் ஃபேஸ் பண்ணி நிற்கிறேன். ஐ டர்ன் 100 இன் த கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இதுதான் 0 டிகிரி. இதுல இருந்து கிளாஸ் வைஸ் டைரக்ஷன்னா இது 90. அப்போ இங்க 100 கிட்ட இந்த இடத்துல வந்திருப்பேன். அதுக்கடுத்து தென் 145 டிகிரி இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ இங்க இருந்து நான் 145 போறேன் அப்படின்னா இங்க இருந்து அப்போ டோட்டலா இது ஒரு 100. 100ல இருந்து இங்க ஒரு 35 அப்படின்னா இந்த இடத்துல இருந்திருப்பேன். இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இன் விச் டைரக்ஷன் ஐ ஆம் ஃபேசிங் நவ். இப்போ நான் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருக்கேன். அப்போ இங்க இருந்து பார்க்கணும். இது என்ன டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்? நார்த் ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட்ங்கிறது தான் சரியான விடை. இது கன்வென்ஷனல் மெத்தட். அதே இது ஷார்ட்கட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிளாக் வைஸ்ல எவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆன்டி கிளாக் வைஸ்ல எவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றத டிஃபரன்ஸ் பார்த்து அதுக்கான வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை கொண்டு வரலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஐ ஆம் ஃபேசிங் ஈஸ்ட். அப்போ நான் ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், கிழக்க பார்த்துருக்கேன். இப்போ கிளாக் வைஸுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்காங்க? 100 டிகிரி. ஆன்டி கிளாக் வைஸ்ல எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க? 145 டிகிரி. ஸோ இதை மைனஸ்னு வச்சுக்கணும், இதை பிளஸ்ன்னு வச்சுக்கணும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா -45. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் தான் அதிகமா இருக்கு. அப்பனா இங்க இருந்து நான் ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் போகணும். இது 0 டிகிரி. இதோட ஆன்டி கிளாக் வைஸ்ல இதுதான் 90 டிகிரி. அப்போ 0க்கும் 90 டிகிரிக்கு நடுவுல தான் 45 டிகிரி இருக்கும். அப்போ 45 டிகிரினா இதுதான் டைரக்ஷன். இது என்ன டைரக்ஷனு? நார்த் ஈஸ்ட். ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி போகலாம். சிலாகிசத்துல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சிலாகிசத்துல இந்த வருஷம் அதிகமான கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு 13 கேள்வி கேட்டிருந்தாங்க. ரைட். ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆல் பென்சில் ஆர் பேர்ட்ஸ். எல்லா பென்சிலும் பேர்டா. சரியா? ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஸ்கைஸ். எல்லா பேர்டும் ஸ்கையா. ஆல் ஸ்கைஸ் ஆர் ஹில். எல்லா ஸ்கையும் ஹில்லாம். இப்ப கன்க்ளூஷனை செக் பண்ணி பார்த்தலாமா? ஆல் பென்சில் ஆர் ஹில். எல்லா பென்சிலும் ஹில்லுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லா பென்சிலும் ஹில்லுக்குள்ள இருக்கா? எல்லா பென்சிலும் பேர்டுக்குள்ள இருக்கு. எல்லா பேர்டும் ஸ்கைக்குள்ள இருக்கு. எல்லா ஸ்கையும் யாருக்குள்ளதான் இருக்கு? ஹில்லுக்குள்ள இருக்காங்க. அப்படின்னா எல்லா பென்சிலும் ஹில்லுக்குள்ள இருக்குன்றது வரும். அடுத்தது ஆல் ஹில்ஸ் ஆர் பேர்ட்ஸ். எல்லா ஹில்ஸும் பேர்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க.
எல்லா ஹில்ஸும் பேர்டுக்குள்ள இல்ல, எல்லா பேர்டும் தான் ஹில்லுக்குள்ள இருக்கே தவிர. அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. மூணாவது கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஆல் ஸ்கைஸ் ஆர் பென்சில். எல்லா ஸ்கையும் பென்சிலுக்குள்ள இருக்கான்னு கேக்குறாங்க. எல்லா பென்சிலும் தான் ஸ்கைக்குள்ள இருக்கே தவிர எல்லா ஸ்கையும் பென்சிலுக்குள்ள இல்லை. அடுத்து ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஹில். எல்லா பேர்டும் ஹில்லுக்குள்ள இருக்கான்னு கேக்குறாங்க. எல்லா பேர்டும் ஸ்கைக்குள்ள இருக்கு, அந்த ஸ்கையே ஹில்லுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். ஸோ அப்போ கன்க்ளூஷன் 1 and 4 ஃபாலோஸ். 1 and 4 ஃபாலோஸ் எங்க இருக்கு? நமக்கு ஆப்ஷன்ல கொடுக்கல. அப்படின்னா நன் ஆஃப் திஸ் அப்படின்றதான் சரியான விடை. அப்போ இதில் எதுவும் இல்லை அப்படின்ற ஆப்ஷனை குறிக்கணும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதுல சைனை இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளஸுக்கு பதிலாக மைனஸ், மைனஸுக்கு பதிலாக பிளஸ், மல்டிபிளிகேஷன் பதிலாக டிவிஷன், டிவிஷனுக்கு பதிலாக மல்டிபிளிகேஷன். அப்போ இந்த சமன்பாட்டுல என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 58 மைனஸ் இருக்கிற இடத்துல பிளஸ் 17, வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் 6, பிளஸுக்கு பதிலாக மைனஸ் 322, பெருக்கலுக்கு பதிலாக வகுத்தல் 23. ஓகேவா? என்ன வரும்? இப்போ 23 வச்சு இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணா யூனிட் டிஜிட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா 2 வரும். ஸோ அப்போ 14, 4 வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா கம்மியா இருக்கும். அப்போ 14 அப்படின்றது கரெக்டா இருக்கும். 10னா 230, அது ஒரு 4 நமக்கு 122 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போ 322ங்கிறது 14 × 23 322 அப்படின்றது தான் சரியா இருக்கும். அப்போ 14 அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து இங்க 17 × 6 இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா 17 × 5 அப்படின்னா நமக்கு 170. 170 அப்படின்றது 85. ஸோ 85 × 17 + 17 21, அப்போ 102. 102 58 நமக்கு 160. 160ல 14 போச்சு அப்படின்னா 146. ஸோ 146ங்கிறது நமக்கு 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். On what dates of April 2001 did Wednesday fall? அப்போ ஏப்ரல் மாசம் 2001ல எப்பப்பெல்லாம் எந்தெந்த தேதிகள் எல்லாம் புதன்கிழமை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு தெரியணும். அப்பதான் நான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? செஞ்சுரி, இயரு, மந்த், டேட்டு அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ல நான் சால்வ் பண்ணுவேன். செஞ்சுரிக்கு என்ன கோடு வரும்? 2001க்கு 0. இயருக்கு கோடு என்ன வரும்? இது கிளாஸ்ல நடத்தியிருப்பேன், ஸோ அதனால அதை பார்த்துக்கோங்க. இயர்ல என்ன கோடு வரும்? இயர் 2001, அப்ப முடிஞ்ச வருஷம் 2000, அதனால 0 எடுத்துக்கிறோம். மந்த் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எடுத்துக்கிறோம். ஜனவரிக்கு 3, பிப்ரவரிக்கு 0, ஏன்னா 2001ங்கிறது நார்மல் இயர், அப்ப 0. மார்ச்சுக்கு 3 அப்படின்னா 6. ஸோ அப்போ மந்த்துக்கு நமக்கு 6. டேட் என்ன? டேட் 1. அப்போ 6 + 1 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7. இதை 7ஆல டிவைட் பண்ணணும். 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 0. 0னா சண்டே. 0 சண்டேனா அப்போ நான் கண்டுபிடிச்சது என்ன? 1ஆம் தேதி கண்டுபிடிச்சேன். அப்போ 1ஆம் தேதி எனக்கு சண்டேனா புதன்கிழமை எப்போ வந்திருக்கும்? 2 மண்டே, 3 டியூஸ்டே, 4 வெனஸ்டேயா இருந்திருக்கும். அப்போ 4ஆம் தேதி வெனஸ்டே. அப்போ 4ஆம் தேதி வெனஸ்டேனா அதுல இருந்து 7 அப்படியே கூட்டிக்கிற வேண்டியதான். 7 கூட்டம்னா 11, இதுல இருந்து 7 கூட்டம்னா 18, இதுல இருந்து 7 கூட்டம்னா 25, அதுல இருந்து 7 கூட்டம்னா 32,000. அதனால 4, 11, 18, 25 தான் நமக்கான ஆன்சர். சரியா? சோ அப்போ 4th ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட். நேஷனல் எக்ஸ்பிரஸ்வே A is the widest expressway and is used by people when people find an empty and wide road. People drive at high speed which leads to accident அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷனை செக் பண்ணி பார்த்துடலாம். ஆல் ஆக்சிடென்ட் ஹேப்பன் டியூ டு ஓவர் ஸ்பீடிங். ஸோ எல்லா ஆக்சிடென்ட்டுக்கும் ஓவர் ஸ்பீடிங் தான் காரணம்னு சொல்றாங்க. அது இந்த இடத்துல எதுலையுமே மென்ஷன் பண்ணல. அதாவது ஹை ஸ்பீட்ல போனோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஹை ஸ்பீடு தான் முதல்ல ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்றதுலாம் உண்மை கிடையாது. அடுத்தது ஹை ஸ்பீடு இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடென்ட். அவன் சொல்லியிருக்கிறது அதுதான். The people drive at high speed which leads to accident. அப்போ இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடென்ட்ங்கிறது நமக்கு வரும். ஸோ அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன்.
if only second follows. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 5 children take part in a tournament. Each one has to play every other one. How many games must they play அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ 5 சில்ட்ரன் இருக்காங்களாம். அவங்க 5 பேரும் ஒவ்வொருத்தவங்க கூட ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னா எத்தனை கேம் விளையாண்டுருப்பாங்க அப்படின்றதான் கேள்வி. ஸோ அப்போ இதுல 5 பேரா, அப்போ 1 2 3 4 5ன்னு வச்சுக்கிறோம். 1ங்கிறவரு 2 கூட விளையாண்டுருப்பாரு, 3 கூட விளையாண்டுருப்பாரு, 4 கூட விளையாண்டுருப்பாரு, 5 கூட விளையாண்டுருப்பாரு. அதுக்கு அடுத்து 2 எடுத்துக்கிடுவோம். 2 3 கூட விளையாண்டுருப்பாரு, 4 கூட விளையாண்டுருப்பாரு, 5 கூட விளையாண்டுருப்பாரு. அப்பன்னா ஃபர்ஸ்ட் 4 கேம், அதுக்கடுத்து 3 கேம், அதுக்கடுத்து 2 கேம், அதுக்கடுத்து 1 கேம். அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? நமக்கு 10 கிடைக்குது. அப்போ எத்தனை கேம் விளையாண்டுருப்பாங்க? 10 கேம் விளையாண்டுருப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இத ஃபார்முலாலையும் சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா n into n minus 1 divided by 2. n என்னது? 5. 5 into n minus 1 4 divided by 2. 2 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 2 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 4 வச்சு 4 2ஆல அடிச்சோம் அப்படின்னா 2. ஸோ அப்போ 2 10. ஸோ அப்போ 10 கேமு அப்படின்றத இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன கேள்விலாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ நிறைய ஒரு 10 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தவங்களும் எல்லாரும் கூட கை கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை கை குலுக்குகள் நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம 5 பேருனால இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு 10 பேர் 15 பேர் கொடுத்துட்டாங்கன்னா இது மாதிரி கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அப்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். n into n minus 1 divided by 2 யூஸ் பண்ணிக்கணும். அப்ப 10 பேர் இருக்காங்க. 10 பேரும் ஒவ்வொருத்தவங்களோட கை குலுக்கிறாங்க அப்படின்னா எப்படி ஆன்சர் வந்திருக்கும்? nங்கிறது 10 into 9 divided by 2. ஸோ இது ஆல்ரெடி அரித்மெட்டிக் ரீசனிங்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. 2 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 5 9 45. அப்போ 45 கை குலுக்கல்கள் நடைபெற்றது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 48. ஸோ இதுவுமே மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ல இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பிளஸ்னா மைனஸ், மல்டிபிளிகேஷனா டிவிஷனு, டிவிஷன்னா பிளஸ்ஸா, மைனஸ்னா மல்டிபிளிகேஷனா. அப்போ நம்ம இதுக்குள்ள இருக்கக்கூடிய சைன் அப் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம். 252 இன்ட்டுக்கு மல்டிபிளிகேஷனுக்கு டிவிஷன் மாத்த சொல்லியிருக்காங்க. அப்போ டிவைடட் பை 9. மைனஸ்க்கு பதிலா நமக்கு மல்டிபிளிகேஷன் 5, பிளஸ்க்கு பதிலா மைனஸ் 32, டிவிஷனுக்கு பதிலா டிவிஷன் என்பது பிளஸ் 92. ஸோ 9 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 9 18, 8 9 72. ஸோ 28 5 நமக்கு 140 மைனஸ் 32. இங்க ஒரு 92 இருக்கு. அப்பனா இத அப்படியே பிளஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 232. இதுல 32 போச்சு அப்படின்னா 200. ஸோ அப்ப 200 அப்படின்றதா நமக்கான விடை. 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ரைட். இதுல நேஷனல் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதோட மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருந்திருக்கும்? எல்லுங்கிறது இந்த மாதிரி மாறி இருக்கும். ஏ இப்படி இருந்திருக்கும், என்னு இப்படி வந்திருக்கும், OIETA N இப்படி இருந்திருக்கும். ஸோ எல்லு தான் ஃபர்ஸ்ட் இருக்க போது, இந்த ஆப்ஷன் வராது. அதுக்கடுத்து இதுல பாக்குறோம் அப்படின்னா ஏ ஏ ஏ என்ன என்ன என்ன, இங்க என்ன மாறவே இல்லை. அப்ப தேர்ட் ஆப்ஷன் வராது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க டீய வாட்டர் இமேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ஸோ நேஷனலோட மிரர் இமேஜ் இதுதான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸ்மோக் பொல்யூஷன் வார் இஸ் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்மோக் வந்துச்சு, ஸ்மோக் இருந்துச்சு அப்படின்னா பொல்யூஷன் உண்டாகும். ஓகேவா? ஒரு விறகு வந்து எரிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்மோக் உண்டாகும். அந்த ஸ்மோக்னால நம்ம சுற்றுச்சூழலுக்கு என்ன உண்டாகும்? பொல்யூஷன் உண்டாகும். அதே மாதிரி வார் ஏற்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்ட்ரக்ஷன், அழிவு ஏற்படும். சரியா? அப்போ வார் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதுதான் சரியான விடை. ஸோ அழிவு தான் சரியான விடை. ஓகேவா? தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.